இந்த கொஸ்டினை பாருங்கள், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஈவேரா பெரியார் திராவிட கழகத்தை துவங்கிய ஆண்டு, தீக்காவை தொடங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா 1947 சேலம் மாநாடு. டைரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது. 11th பொலிட்டிக்ஸ் சயின்ஸ். இப்போ தனியாக ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 1944 சேலம் மாநாடு. பெரியார் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஏற்கனவே பெரியாரின் தளபதி ஆகிவிட்ட திறமையான சொற்பொழிவரான சியான் அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என மாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். பெரியார் திராவிட மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி நாடு திராவிட நாடு கூறினார். மேலும் இவரின் புகழ்பெற்ற வாசகமான திராவிட நாடு திராவிடர்களுக்கு எனும் முழக்கமிட்டார். தனி நாடு திராவிட நாடு கோரிக்கை தீவிர திராவிடர் கழகமானது சாதியற்ற சமூகத்தை ஏற்படுத்துதல், மதச்சடங்குகளை கடைபிடித்தல், பழமை மற்றும் மூடநம்பிக்கை சமூகத்தை அமைத்தல் ஆகியவற்றை விரும்பியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில திராவிடர் கழகமானது கிராம நகர்ப்புறங்களில் குறிப்பாக மாணவரத்தில் புகழ்பெற்றது. பிராமணர் அல்லாத தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய பெயர்களை தூய தமிழில் மாற்றிக்கொண்டது. சில இது எல்லாமே திராவிடர் கழகத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது.